இன்னைக்கு ஏதாவது சாதிக்கணும்னு காலையிலே வேகமா எழுந்தேங்க. மணியை பார்த்தேன், 6 தான் ஆச்சு. சரி, 7 மணிக்கு சாதிக்கலான்னு திரும்ப தூங்கிட்டேன். கல்யாணம் ஆன ஒரு ஆண் நிம்மதியா இருக்கணும்னா ஒண்ணு அவனுக்கு கிடைச்ச மனைவி வரமா இருக்கணும், இல்ல ஊருக்கு போனா அவன் மனைவி வராம இருக்கணும். நான் போய் ஒரு பொண்ணுகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணா உடனே ஆள் இருக்குதுங்குது, இல்லைன்னா அண்ணான்னு சொல்லிடுறோங்க. ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. இது கூட பரவாயில்ல, என் பாட்டி ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்கு, என் பேரனோட அறிவுக்கும் அழகுக்கும் பொண்ணுங்க கியூல நிக்கும் அப்படின்னு. நான் தான் இப்ப போய் கியூல நிக்கணும். ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் வேற வாங்கணும், அரிசி வாங்கணும். ஹலோ, என்ன மச்சான், பேசி ரொம்ப நாள் ஆச்சே, நல்லா இருக்கியா? நீ ஃபோன் பண்ற வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். இதுக்கு மேலதான் எப்படின்னு தெரியல. நைனா நைனா நைனா, இங்க பாரு நைனா, சொல்லுடா. பிபி வாங்கித்தா நைனா. ஆனாண்டா, நீ ஊதி எல்லாரையும் தொந்தரவு பண்ணுவ. இல்ல நைனா, நான் பண்ண மாட்டேன் நைனா. எல்லாரும் தூங்குன பின்னாடி தான் ஊதுவேன். டேய், நானே ரேஷன் கடையில கை நாட்டு வைக்க சொன்னாலும் கடுப்புல இருக்க, ஓடிடு. நைனா, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்டு? அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்து அதிகமா இருக்குமாமே. நீ என்ன சொல்லுவற? இல்ல நைனா, உனக்கு வர எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அழகா இருக்குமோ? உண்மையை சொன்னா கசக்கும். சரி, பிபி தானே வாங்கிட்டு வந்தா, ஒரு பிபிக்காக என்னன்னாலும் பேச வேண்டியது.